ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்புமிகு அம்மாவின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், ஏழைகளின் சின்னம், தாய்க்குளத்தின் சின்னம். இரட்டலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்கள். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது. அது 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி ஏதோ தேர்தல் நிற்பதற்காக நிற்கிறாங்க. 2 கட்சின்னு உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஒன்று அதிமுக, மற்றொன்று திமுக. இந்த 2 கட்சி தான் போட்டி. அதுல முதலிடத்தில் இருப்பது அதிமுக. ஏன்னா அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்குது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களுக்காக கட்சியை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார். மக்களுக்காக கட்சியை துவங்கினார். அதை அம்மா கட்டி காத்தார்கள். சில பேர் கட்சியை குடும்பத்துக்காக நடத்தி கொண்டிருந்தார்கள். மக்களுக்காக கட்சி நடத்திய கட்சி அதிமுக கட்சி. குடும்பத்துக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பது திமுக. திமுகவுக்கு அதிமுகவுக்கு இதுதான் வித்தியாசம். எப்பொழுதுமே மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. இந்த 2 கட்சிகள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள்தான் ஒரு ஆட்சியை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள். அவர்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அவருடைய எண்ணப்படி செயல்படுகின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆனா திமுக குடும்ப நலன் சார்ந்த பிரச்சனையை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் ஏதோ பேசி கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சியில் இன்றைக்கு அமர்ந்து விட்டார்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தை கொண்டு வந்தால் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களுக்காக திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. திமுக அப்படி அல்ல. எதிலே வருமானம் வருதோ அந்த திட்டத்தை துவக்கி அவருடைய கஜானாவை நிரப்புகின்றதற்காக திட்டத்தை போட்டு கொண்டு வந்தார்கள். உதாரணத்திற்கு இந்த பகுதி ஒரு வறட்சியான பகுதி. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்று வேளாண்மையை நம்பி இருக்கின்றது, விவசாயத்தை நம்பி இருக்கின்றது. மற்றொன்று மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கின்றது. 2 தொழிலும் சிறக்க வேண்டும் என்பதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, இந்த 2 தொழிலும் இந்த மாவட்டத்தில் சிறக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.